ஜெய் குரு சார். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். Thank you. That's ஜெய் it. குரு. And it's really a great achievement. Your sense of commitment is adorable. It's awesome. So pat yourself. Wonderful people we are all. We are class apart. So திருப்தியா பண்ணுங்க. That's it. We are class apart. We know that we are there on the highway. Need not bother up. Full speed போக வேண்டியதுதான். கவலையே படாதீங்க. யூ நீட் நாட் இதில் சிக்கல்லாம் போய் உள்ள போய் மாட்டிக்கிட்டு பஜார்ல ஒரு நுழைஞ்சி டிராபிக் லைன்ல ஒண்ணுமே கிடையாது. ஹைவேல போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ வி ஆர் தேர் ஆன் த ஹைவே. த பாத் இஸ் கிவன் பை அவர் beloved Guruji. And tomorrow is a International Day of Yoga. எல்லாம் தெரியும் இல்லையா? 21st June. ஸோ அட்லீஸ்ட் அந்த நம்ம குரூப்ல சென்னை டீச்சர்ஸ் குரூப்ல அருண் சொல்லுங்கன்னா what is the minimum structure of the asanas need to be done on the International Day of Yoga கொடுத்துருக்காங்க. இருக்குல்ல அருண்? அதாவது அந்த வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அது இதில் சர்க்குலேட் பண்ணுங்க. அது முள்ள ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட்ஸ் நாட் கம்ப்ளீட் பத்ம சாதனா. இட்ஸ் a combination of both stretches and abs and some of the asanas. It is head to toe that keeps you. இது நீங்க கஷ்டமே படக்கூடாது. எதையுமே திணிக்காதீங்க. Never impose. Talk to the body and befriend the body. And the body will listen to you and the body will guide you. That's very important. This is one point. Another point I want to point out is, இன்னைக்கு கூட நான் கடைசியில அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். See, when you do the Sudarshana Kriya, try to keep the spine erect. Our laboratory is only the spinal column and the lungs. இதுதான் சுதர்ஷன கிரியா. Because the energy, the frozen energy at the Mooladhara need to be heated up. எப்படி பனிக்கட்டிய, see the same water element can remain in 3 stages. இல்லைங்களா? அது நல்லா இதா இருந்துச்சு, நம்ம ஐஸுங்கிறோம், சாலிட். அது நம்ம காலில் விழுந்தா வலிக்குதா இல்லையா? ஒரு ஐஸ் கியூபு தாங்க ஃப்ரிட்ஜில் இருந்து காலில் விழுது, ஆங்கிறோம், ரைட்? அது கொஞ்சம் ஹீட் ஆச்சு, இட் பிகம்ஸ் அ லிக்விட், வாட்டர் ஆயிடும். அது கால் மேல கொட்டினான்னு தெரியல, சில்லு இருந்தாரு. அண்ட் தென் மெல்ல ஹீட் பண்ண பிகம்ஸ் அ ஸ்டீம், கண்ணுக்கு தெரியாத ஒரு நீராவியா மாறி. ஸோ த சேம் எலிமெண்ட் கேன் ரிமைன் இன் 3 states of existence. One is solid, another is liquid, another is vapor. ஸோ அது போல அந்த எனர்ஜி, த குண்டலினி எனர்ஜி ஆர் த எனர்ஜி ஆஃப் யுவர் ஜீவாத்மா, it remains in the state of energy only. So it is there in your Mooladhara. Adha நேத்தி நம்ம லாஸ்ட் வீக் பண்ணோம், அரிகோ மெடிடேஷன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிடேஷன்ஸ். உங்களுக்கு நீங்களே செல்ஃப் ஹெல்ப் எதுவுமே எப்போச்சும் முடிஞ்சதுன்னா அது போட்டுட்டு கூட உட்காந்துருக்கோம், பண்ணுவோம், திருப்தியா இருக்கும். ஏதோ நம்ம பெரிய பழுவை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும், திருப்தியா இருக்கும். அப்போ லுக் அட் த ஸ்கை. முக்கியமா இந்த 5 எலிமெண்ட்ஸ். இந்த சென்னையில இருக்கிறவங்க ரொம்ப புண்ணியம் பண்ணணும். ஏன்னா 5 எலிமெண்ட்ஸ் இந்த பீச்சிலேயே இருக்கு இல்லையா? ஸோ யூ ஹவ் காட் தி எர்த் எலிமெண்ட், யூ ஹவ் காட் தி வாட்டர் எலிமெண்ட், யூ ஹவ் காட் தி சன், அக்னி, அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் தி ஏர் அண்ட் தி ஆகாஷ். ஸோ வென் யூ ஆர் தேர் இன் த பீச் ஆர் வித் த 5 எலிமெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக்கலி யுவர் 5 எலிமெண்ட்ஸ் ஆர் பேலன்ஸ். ஸோ அதுல நம்ம சுதர்ஷன கிரியா பண்றச்ச யுவர் ஸ்பைனல் காலம் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெபரரி. இதுல என்னென்ன சோஹம் 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 சோஹம். இது 3 cycles. அப்படி பண்றச்ச the work is, the labor is only with your lungs. உங்க நுரையீரல் தான் நீங்க இயக்கணும். உங்க நுரையீரலை இயக்கிறதுனால உங்க உடம்பு அசையலாம். ஆனா உடம்ப அசைச்சு நீங்க சுதர்ஷன கிரியா பண்ணப்படும். பிகாஸ் யுவர் பாடி வில் பிகம் டயர்ட். என்ன நான் கிளாஸ் எடுத்ததுல கேள்வி சொல்லுவாங்க, சார் ஒரே டயர்டா இருக்கு சார் சுதர்ஷன கிரியா பண்ணதுக்கு அப்புறம்.
பிகாஸ் மூட்டையை போட்டு குலுக்குற மாதிரி அந்த ஷார்ட் சைக்கிள் உடம்பு குலுக்குவாங்க. கழுத்து ஒரு பக்கம் போகும், தொப்பை ஒரு பக்கம் போகும், கை கால் ஒரு பக்கம் போகும். ஏன் சார் இவ்வளவு சிரமப்படுறீங்க? ஜாலியா நிம்மதியா அப்படியே சுகமா எழுங்க, அவ்வளவுதான். சோகம் சோகம் தேர்ட் சைக்கிள் கூட இட்ஸ் நத்திங் பட் யுவர் ஒர்க் இஸ் ஒன்லி வித் யுவர் லங்ஸ். By virtue of activating our lungs, the body may make some movements, but never do by activating the body doing your lungs. You get the point? Very important. After that, the energy will become, it will go. It's a serpentine energy. As a snake moves, there's awareness. The awareness will spread. This is out of my experience I'm talking. அது பண்ணீங்கன்னா ஏதோ மேல போய் மேல போகும். இது டைம் கன்ஸ்டன்ட் இருக்கிறதுனால நாம யோக நித்ராவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது முடியாது. டைம் பவுண்ட். when you are there alone, சுகமா கிரியா முடிச்சுட்டு அப்படியே வீட்டை படுத்துக்கோங்க கம்மு திருப்தியா. ரைட் ஃப்ரம் யுவர் டோ டு யுவர் ஹெட், டாக் டு ஈச் பார்ட் ஆஃப் யுவர் பாடி, ரெஸ்பெக்ட் யுவர் பாடி, லவ் யுவர் பாடி, வர்ஷிப் யுவர் பாடி. ஏன்னா இந்த உடம்பு தான் நம்ம கோவில். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளர் பெறானார்க்கு வாய் கோபுரவாசம், தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கு. திருமூல திருமணம். உடம்பு தான் கோவில். கோவில்ல தான் இறைவன் இருக்க முடியும். அந்த அந்த கோவில் இறைவன் இருக்கக்கூடிய இடத்தை நாடி நாம் சென்று கோவில் போம். கோ என்றால் அரசன், இல் என்றால் வீடு, ஆகியம். ஸோ அரசனுக்கு அரசனாக சாட்சாத் அந்த பரபிரம்மம் இருக்கக்கூடிய உரையக்கூடிய இடம் தான் கோவில். சரியா? திஸ் இஸ் திஸ் அபார்ட். ரொம்ப ஜோரா பண்ணீங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரொம்ப அழகா பண்ணீங்க. I had the opportunity. நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு. I've been just observing. That's my habit always. As a parent, as ஒரு அப்பாவா, whatever things I correct. அதை எடுத்துக்கிறது அப்பதான் அந்த எனர்ஜி நீங்க சக் பண்ண முடியும். It's like sucking the energy. The energy which is there, it has to activate the pineal gland. The pineal gland, the Sahasrahara. Pineal gland is the supreme gland, which is controls your circadian cycle. Very important. Your sleep and the hunger gland. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் முதல்ல கேள்வி, நல்லா தூங்குறீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நல்லா பசிக்குதா? இது ரெண்டு மட்டும் ஒழுங்கா இருந்தா யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஹெல்த்தினா. நேற்று கூட பார்த்தேன், டயபெட்டிஸ் இஸ் நாட் அட் ஆல் அ டிசீஸ். ஒரு டாக்டர் படிச்சது எல்லாரும் ஏமாத்துறாங்க மக்களை. பார்மசிட்டிகல்ஸ், த பீப்புள் தே சீட் பீப்புள். Diabetes and blood pressure, they are not diseases at all. They are connected with your mind. They are connected with your body. If your food habit is regular, diabetes will not do anything about it. And your pattern of your thinking is there. There is no BP at all. And everybody is unique. எனக்கு இருக்கிற பிபி உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. That does not determine that you are not high BP or low BP. And by Mudra Pranayama, you can easily control the diabetes and the heartbeat. Very, very. நிறைய இருக்கு, அருண் கணக்கு. ஸோ டயபெட்டிஸ் மாத்திரை முடிஞ்சிட்டே இருந்தா எந்த ஜுரம்னு போறோம், ஒரு 3 நாள் மாத்திரை சாப்பிட்றோம், ஜுரம் சரியா போதா இல்லையா? எஸ் ஆர் நோ? 3 நாள் மாத்திரை சாப்பிட்றோம், ஜுரம் சரியா போச்சு. எந்த டாக்டராவது உங்களுக்கு பிபி சரியா போச்சு, டயபெட்டிஸ் சரியா போச்சு, இனிமேல மாத்திரை முழுங்கணும்னா சொல்லியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. லைஃப் லாங் நீ போட்டு. They are not diseases. They are the imbalance of your own structure that can be corrected easily by Subhashakti. Very important. Okay. இந்த வாரம் நாம இன்னைக்கு திருமல திருமந்திரம், அடுத்த வாரம் சார் சொன்னார் வடுகநாதன் சார் எடுத்துக்கிறது. என்ன சிலதான் தோணும் எனக்கு, இது இன்னைக்கு எழுதிய போயிட்டு அது இட்ஸ் காட்யம். ஐ டோன்ட். நேற்று கூட ரமணாசிரமத்தாண்ட நின்றுட்டு இருந்தேன் ஈவினிங் மார்னிங். அப்போ ஒருத்தர் வந்தார். வந்துட்டு என்னை பார்த்து நமஸ்காரம் சார் இருந்தாரு. யாரும் ஒன்னதான் தெரியாதான் நமஸ்காரம் சொல்லுங்க. இல்லை உங்ககிட்ட பேசணும்னு தோணுது. பேசணும்.
பேசுறதுக்கு இப்ப காசா பண்ணணும் இல்ல, உங்களை அடிக்கடி நான் பார்க்கணும் போல எனக்கு இருக்கு. நான் சொல்லி எல்லாம் வேணாம் தான் விட்டு வந்திருக்கேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விட இருக்கு. உங்களோட பேசி உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ண முடியும். ஆனா தினம் தினம் பேசுறது ஒரு பந்தத்தை உருவாக்கும். நெவர் எவர் தி என்டாங்கிள்மெண்ட், பாண்ட்ஸ் அண்ட் என்டாங்கிள்மெண்ட். இதுக்கு வந்து நாம பார்த்தோம் இல்லையா, நாம சந்திக்கிறது இறைவனுடைய முடிவானா சந்திப்பு. இல்ல அவங்களோட பேசிண்டே இருக்கணும்னு தோன்றது. இல்ல, உங்க வழி வேற என் வழி, யுனி உங்க பாதி வரை என் பாதி. நாம் சந்திக்கும் போது கலந்தாரா ஆராயம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரிஷிகள் ஒவ்வொரு காலத்துல தவம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆசிரமம். அவங்க வந்து அடிக்கடி போன்ல பேச மாட்டாங்க, இல்லாட்டி மெசேஜஸ் அனுப்ப மாட்டாங்க. எப்பவோ அவங்க கஷேத்ராடனம் போறச்சு அங்கங்க பார்த்தாங்கன்னா சௌக்கியமா இருக்கீங்களா, சௌக்கியம் கேட்டு அவ்வளவுதான் போயிட்டே இருப்பாங்க. அவர் கைட் பண்ண, நீங்களும் யாரும் டிபெண்ட் பண்ணாதீங்க, உங்க வழி நீங்க தேடு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும். நம்மளுக்கு கூட ஒரு தேடல் இருக்கு, அது எனக்குள்ள இருக்குது, உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. என்னுடைய மனப்பூர்வமான அன்பு எண்ணிக்கை உங்களுக்கு உண்டு. உங்க போன் நம்பர் வேணுங்க, போன் நம்பர்லாம் நான் கொடுக்க மாட்டேன், யாருக்குமே கொடுக்க மாட்டேன். தேவை வந்தது வழி முதல் மூச்சு கொடுத்த இறைவனுக்கு இது கடைசி மூச்சு எப்போ போதும் தெரியும். உங்கள் வழி உங்கள் பயணத்தை தாண்டி செல்லுங்க, அன்பு ஒன்று தான். சரி சார், நான் வர்றேங்க, இறைவனுடைய விருப்பம் பண்ணுவாங்க, மீண்டும் சந்திக்கலாம் நடந்தது. So when the energy in you goes on expanding, எல்லா ஜீவராசிகளும் கிட்ட வரும். முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சி, நீங்க செக் பண்ணி பாருங்க. பட்டாம்பூச்சி அடிக்கடி உங்க கண்ணில் படம், உங்களை உரசிக்கிட்டு போகும். This you can check. As your vibrations goes higher and higher and higher, your subtle energy, your astral field goes on expanding with love, unconditional love. Then the butterfly will be your friend. It will come and near and எந்த பயமும் இல்லாம கிட்ட வந்து அப்படியே பக்கத்துல உரசிட்டு போகும். உங்க கண்ணில் அடிக்கடி பட்டிருக்கு. ஒரு முறை என்னோட டூ வீலர் நிறுத்திட்டு இருந்தேன். இந்த பக்கத்துல யூ வில் நாட் பிலீவ், ஈவன் ஐ டிட் நாட் பிலீவ் இட். My wife was there. பெரிய பட்டாம்பூச்சி. I have not seen the diameter of the thing, the wingspan will be about 8 inches. 8 inches. அவ்வளவு பெரிய பட்டாம்பூச்சி வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. And the pattern of the colors on the wings, my God, so breathtaking. அது என்னோட சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கு, என்னோட டூ வீலர் சீட்ல. நான் நினைச்சேன், இந்த சின்ன பிள்ளை இந்த பட்டாசு இருக்குல்ல, பட்டாம்பூச்சி பட்டாசு, கெட்மி கொஞ்சம் ஒரு புஷ்னு போகும். நம்ம தீபாவளி வெடிக்கிறச்ச பட்டாம்பூச்சி மாதிரி ஒரு கார்டு இருக்கும், அது கீழே பட்டாசு இருக்கும். அந்த பட்டாசு பற்ற வச்சு கொஞ்சம் பட்டாம்பூச்சி மாதிரி நகர்ந்து போகும். நிஜமெல்லாம் அப்படி நினைச்சு, இதனால பட்டாசு யாரும் வெடிச்சா அந்த காலத்துல, அது இது என் சீட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கு, பட்டு இருக்குன்ட்டு அதை ஒரு தள்ளி விட்டேன். மை கான்செப்ட் வாஸ், இட் வாஸ் அ மேட் ஆஃப் கார்ட்போர்ட். ஒரு கார்டு நினைச்சிட்டு, ஒரு அட்டைன்னு நினைச்சிட்டு பார்த்தா இட்ஸ் ஜஸ்ட் ஃபிளையிங். என்ன இறைவா இது என்ன இது, இன்னைக்கு இப்படி ஒரு அனுபவம் எனக்கு, என்னங்க அது பறந்து போகுது. ஆமா, எனக்கே தெரியல. ஸோ இது போல பல அனுபவங்களை சூச்சகமா சட்டில உங்களுக்கு வந்து இறைவன் அறிவுறுப்பார். சில நேரங்கள் உங்களுக்கு தோன்றது மற்றவங்களுக்கு தோணாம இருக்கு. சில நேரங்களுக்கு விடையே காண முடியாது, திடீர்னு விடை கிடைக்கும். See, the Akashic records, the total library of the total knowledge of the Prapancham is there in the Akashic. Kanchi Mahaperiyava சொல்லுவா, as you go higher and higher and higher in the vibrational level, the whole cosmos will be an open book for you. That you need to apply only for love. மற்ற வளர்ச்சிக்காக சாதனை பயன்படுத்த மகாபெரிவா சொல்லுவாங்க. அது நம்ம வழி நடத்த சுதர்ஷன கிரியம். அதெல்லாம் திருப்பி சொல்றேன். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ இல்லையோ, சுதர்ஷன கிரியாக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ரெண்டாவது அன்புக்கு முக்கியத்துவம். அவ்வளவுதான். அப்புறம் பட்டாம்பூச்சி வராதா, மறுபடியும் அதை பார்க்க மாட்டோம்னு என் மனசு ஏங்கிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு அவ்வளவுதான், அந்த அவசரம் தான். நான் நினைச்சேன், அதை அட்டை நினைச்சு தள்ளி விட்டு தப்பா, ஆனா உசுரோட பறக்குது அது.
ஐயோ அங்க பறந்து போயிடுச்சு மறுபடியும் பார்க்க மாட்டோமா? ஒரு அது மனிதனுடைய இயல்பு, எமோஷன்ஸ். எனிவே பர்கடம். ஸோ நேற்று படிச்சப்ப நேற்று கௌதம மகரிஷி ஆசிரமத்துல உட்கார்ந்துருந்தவங்க. அப்போ திருமந்திரம் 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 காதல் ஒழிச்சுட்டே. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ எம் கோயிங் ஃபார் திருமந்திரம் திஸ் வீக். ஸோ இன்னைக்கு ஒரு திருமந்திரம் பாடம் இயல்பா பார்த்தது. இந்த திருமந்திரத்துல முதல் தந்திரத்தில் 258வது திளைக்கும் வினைக்கடல் தீர்வு உரு தோணி இளைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடியில் புகழும் விளைக்கும் தவம் அறம் மேல் துணை. திரும்ப கேட்கிறாங்க, சுவாமி எனக்கு இறைவனை அடைய, இறைவனுடைய இரண்டரை கலக்க எனக்கு வழி சொல்லுங்க. சொல்றேன்டா, இல்லைன்னா ரொம்ப சுலபந்தான் அப்படின்ட்டு சொல்றேன். நம்மை கட்டி போட்டிருக்கிறது 3 தான். மாயாமலம், ஆணவமலம், கர்மம். நம்முடைய வினை பயன் கர்மமலம். ஆணவமலம் நான் நான் நான், ஐ மீ மை மை, நான் எனது எனக்கு என்னுடைய என்ற ஈகோ, அபினிவேஷன். அந்த 2வது. 3வது மாயாமலம், நம்மளை கட்டி போட்டு. நம்முடைய பிராண சக்தியில 5 பிராணா இருக்கு, சொல்லியிருக்கேன், முன்னே சொல்லியிருக்கேன். பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானம். இந்த 5 பிராண சக்திகள் தான் நம்மளுடைய உடம்புலயே இயக்குது. அந்த 5 சக்திகளும் இயக்குறச்ச நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கிறச்ச, நீங்க தயவு செஞ்சு ஆட்டோபயோகிராஃபி பண்ணீங்க. அதுல பரமஹம்ச யோகானந்த சொல்வார், எங்க அம்மா வயிற்றுக்குள்ள இருந்தப்ப எப்படா வெளியே வருமான்ட்டு நான் உதைச்சிக்கிட்டே இருப்பேன். என்னை ஏதோ திக்குமுக்காடுற மாதிரி இருக்கு எனக்கு உள்ளார, எப்படா வெளியே போவேன்னு இருக்கும்ட்டு அவர் சொல்லியிருக்கார். அதுதான் அந்த பஞ்ச பிராணசுடைய அவேர்னஸோட அவர் இருந்திருக்கார் as a fetus. அது போல அந்த அம்மா வயிற்றுல வெளியே வரச்ச there is one vayu, jata vayu. It acts only twice. ஜட்ட வாயு. அங்கே உபபிராணாஸ் சொல்லுவாங்க. உபபிராணாங்கிறது கூர்மா, கிருகாரா, நாகா, தேவதத்தா, தனஞ்சயா. 5 பஞ்ச முக்கிய பிராணாஸ், பஞ்ச உப பிராணாஸ். தெரிஞ்சுக்கோ. இதுல கூர்மா, நம்ம கண்கள் இமைக்குது இல்லைங்களா? கண்கள் இமைக்கிறதுனால நமக்கு அந்த லூப்ரிகேஷன் இருக்கு. இல்லாட்டி கண்கள் will become dry. அது இறைவனால் அது கூர்மா என்ற ஒரு உபவாயுவால் ஆக்டிவேட் ஆகிட்டார். சார் நம்ம உடம்பே போறோம், ஆச்சரியத்திலே ஆச்சரியம். கூர்மா. கிருக்காரா, கிருக்காராங்கிறது நம்ம தும்முறது. நுரையீரலுக்குள்ள ஒத்து வராதது அது இம்மிடியேட் புஷஸ் ஆகும். நீங்க விரும்பினாலும் ஹச்சும் தும்புறோம். நம்ம தும்மணும் தும்புறது கிடையாது. தும்மணும் ட்ரை பண்ணி பாருங்க, தும்மல் வராது. ஆனா தும்மல் வரைச்சவங்களுக்கு நிறுத்த முடியாது. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் தி செல்ஃப் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் தி பாடி அண்ட் த கிரேட் கிரியேஷன். கூர்மா, கிருக்காரா. அடுத்தது தேவதத்தை. அடுத்து நாகா. நாகா நம்ம வயிற்றுக்கு ஒவ்வாதது ஏதாச்சும் உள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாந்தி வரும், எக்கும். அடி உயர்ந்து எக்கி தள்ளு வெளியே. இட்ஸ் ஆல் செல்ஃப் மெக்கானிசம். செல்ஃப் மெக்கானிசம். எப்படி ஒரு சர்க்கியூட் பிரேக்கர் இருக்கோ அது போல இது நாகா. தேவதத்தா. தேவதத்தா நீங்க ஈஸியா பார்க்கலாம். ஏசி தியேட்டர்ல போய் ஏசி ரூம்ல உட்காந்து வெளியே வந்தவுடனே கொட்டாவியா ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் யுவர் பாடி வாஸ் சஃபரிங் ஃபார் வாண்ட் ஆஃப் ஆக்சிஜன். எப்போ பிராணவாயு குறையுதோ அதை காம்பன்சேட் பண்ண கொட்டாவி வரும். அதுதான் தேவதத்தை. அண்ட் கடைசியா பிராணன் பண்ணதுக்கு அப்புறமா அமினோ ஆசிட்ஸ். அதுதான் இந்த உடம்பு, இது கலையரைச்ச நம்ம உடம்பு, இந்த பஞ்சபூதங்களோட உடம்பு நாத்தம் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ 24 hours the Dhananjaya, the last Upavayu will be there, keeping the heat of the body. அந்த பாடி சிதிலமடையாம அந்த 24 மணி நேரத்துல அதை மரியாதையோடைய தகனம் பண்றதோ இல்லாட்டி ஐக்கியம் பண்றதோ நமக்கு புதைக்கிறதோ இருக்கு. இதெல்லாம் நம்முடைய சனாதனம் சொல்றோம். எப்பேற்பட்ட வழியில வந்தோம் சரணம் ஆண்டோர்கள் சான்றோர்கள் 24 மணி நேரத்துல அந்த உடம்புக்கான மரியாதையோட. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த உயிரோட்டத்தை போற அப்பாவா இருந்திருக்கலாம், தாத்தாவா இருந்திருக்கலாம், அண்ணாவா இருந்திருக்கலாம், தம்பியா இருந்திருக்கலாம். அந்த உணர்வு போனதுக்கு அப்புறமா இது சிவம் போன பின் இது சவமாகிவிடும்.
அந்த சவத்துக்கான மரியாதை தரணுதான். எப்படிலாம் ஆக்டிவேட் பண்ண நமக்கு நல்லது பண்ணாங்க, கிராட்டிடியூட். அப்போ அதுக்கு உண்டான மரியாதையோட அது கண்ண. ஸோ இதுதான் பஞ்ச உபபிராணா. அந்த பஞ்ச உபபிராணால முதல்ல ஆரம்பிக்கிறது ஜட்டவாயு. அது ஆக்டிவேட் ஆன ஒரே ஒரு டைம் தான். அம்மா வயிற்றுல வெளியே வரச்சேன், இம்மிடியேட்டா சகசிரஹார will get closed. You lose cosmic consciousness touch. And அழறணும். So these are the things. That is how we are made. That is how we are made. So always respecting. அதுல இங்க என்ன சொல்றார்? திளைக்கும் வினைக்கடல் தீர்வு ஒரு தோணி. வினைக்கடல், கர்மா, சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, 3 வகை கர்மா வினை. அது வந்த உடனே அதை அப்படியே மூழ்கடிக்குதான். பாருங்க, திளைத்தல் வேற, அனுபவித்தல் வேற. நீங்க ஒரு குலாப் ஜாமுனை சாப்பிடுறது அனுபவித்தல். ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிடுறீங்க. நீங்க மட்டும் இருக்கச்ச அந்த குலாப் ஜாமுனாவா மாறிடுவீங்க. உண்டா இல்லையா? தனியா உட்காந்து திருப்தியா சாப்பிடுறீங்க. ஆடாடாடா, அக்கம் பக்கத்துல என்ன நடக்குது, யாரு கூப்பிடுறாங்க, ஒன்னும் தெரியாது. சப்பு குட்டி சாப்பிடுறோம். அதுதான் திளைத்தல். முழுமையாக உங்கள் உணர்வினை ஒருமுகப்படுத்தி ஒரு செயலை செய்தல், செயலில் மூழ்கிவிடும். அப்படியே இந்த கர்மா ஜட்டவாயு வெளியே வந்த உடனே எல்லாம் மறந்துடுறீங்க. நாம ஜீவாத்மா, நம்ம அது கர்ம கொண்டு வந்திருக்கோம், எங்க பண்ண எல்லாம் மறந்தாச்சு. ஆக திளைக்கும் வினைக்கடல். அன்னைக்கு ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு கர்மா பண்ணி தீர்வு ஒரு தோணி. வினைக்கடல் என்பது ஒரு பெரிய கடல். அதுல கடக்கிறதுக்கு, தப்பிச்சுக்கிறதுக்கு படகு என்னடா? பிறவை பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேரார். திருக்குறளையும் அதான் வரும். இதுல திருமலர் சொல்றார், அதுக்கு என்னடா தோணி, எப்படி படகு வச்சுக்கிட்டு நம்ம கடலை, வினைக்கடலை தாண்டறது? இழைப்பினை நீக்கும் இருவழி உண்டு. இழைப்புன்ன இதுக்கு மேல ஒரு அடி என்னால எடுத்து வைக்க முடியாதான், களைச்சு போயிடும். உண்டா இல்லையா? சப்போஸ் பெரிய மலையில கோயிலுக்கு ஏறலாம், பழனி மலை தான் சின்னது வச்சுக்கோங்க, திருப்பதி திருப்பதி நடந்து ஏறுறீங்க. அந்த காலி கோபுரம் வர வரைக்கும் அப்பா எப்படா காலி கோபுரம் வரும்னு நினைக்காதவங்க இருக்க முடியாது, நான் உள்பட. ஏன் அப்பா தெரியுது கணக்கு, பக்கத்துல வரக்கூடாதா? அதுதான் இழைப்பு. மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க, வேத்து விறுவிறுத்து எப்படா நம்ம சேருவோம். இழைப்பினை நீக்கும். அப்படி இந்த வாழ்க்கையில் சோர்வு ஏற்படாமல், சலிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு 2 வழி உண்டு, 2 வழி உண்டு. என்னது? கிளைக்கும் தனக்கும். நீங்க நல்லா இருக்கணும், உங்க சுற்றத்தாரும் நல்லா. கிளை என்றால் சுற்றத்தார்கள் இல்லைங்களா? நம்ம மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு முடியுமா? வீட்டுல ஒருத்தர் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருந்தாலோ, ஒருத்தர் உடம்பு சரியில்லை இருந்தாலோ உங்களால சந்தோஷமா இருக்க முடியுதா? நிச்சயமா முடியாது. மனசு அதையே நினைச்சுக்கணும். அதுதான் நம்முடைய இயல்பு. அதுதான் கரெக்டா திரும்ப. என்ன அழகான வார்த்தைகள்! கிளைக்கும் தனக்கும் அக்கேடையில் புகழும். குறையே அற்ற கோவிந்தா. அப்புறம் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணாங்கிற மாதிரி இந்த குறைவே இல்லாத அந்த அற்புதமான இறைமை சக்தி எப்போ உனக்கு வழிகாட்டி தன்னுடன் சேர்த்து கொள்ளும்? விளைக்கும் தவம் அறம். 2 தான். தவம், நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, தெரியாது. அந்த 9 மாதங்கள் குழந்தை வந்த பொண்ணு கண்ணு இமைக்குது, மூக்குல மூச்சு போகுது, குட்டி நாக்கு வச்சுட்டு லவோ லவோ லவோன்னு அடிச்சுக்குது, கைய கால ஆட்டுது. என்னங்க இது? புரியலையே. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசி. புரியாத புதிர். அந்த 9 மாதங்கள் என்ன நடக்குது? அந்த நாக்கு பார்க்கணும். அதுல தேன் வைங்க, சப்பு கொட்டி குடிக்கும், சாப்பிடும். கொஞ்சம் வேப்ப எண்ணெயை வைங்க, அந்த உணர்வுகள் அப்பவே வந்துடுது. நம்ம குழந்தையா இருக்கச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்தா 800 யாமம் இறைவரு வாம் என எண்ணி வழிபடல் உந்தி பெற இறைவனால் பூஜனை உந்தி பெற ரமண பகவான் சொல். அதுதான் திருமலை சொல்றார். 2 வழி உண்டு. தவம், நமக்கு மேற்பட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னத்தை கேட்குது? நான் அன்பே உருவாகி இருக்கிறேன், நீ அன்பே உருவாக மாறு. தவம், அதுதான் தவம். நாம எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும், வார்த்தைகளும், செயல்களும் அன்பில் பாட்பட்டவையா. நம்ம பேசுற ஒருத்தரோடு பேசுறச்ச அவங்களுக்குள்ள ஒரு மலர்ச்சி வரும், சுருக்கப்படாது. எக்ஸ்பான்ஷன் இஸ் லைக், கான்ட்ராக்ஷன் இஸ் டெத். உங்களுக்கு ஒத்து வரலையா?
சார் நான் வேலை இருக்கு போயிட்டு வந்தேன், ஜெய் குருதேவ் சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அதை கிரிட்டிசைஸ் பண்ண, ஆல்வேஸ் இன்டராக்ட், டோன்ட் ரியாக்ட். அதனால உங்க வினை பயனுக்கு கர்மாவெல்லாம் நம்ம அதிகப்படுத்தும். அதுக்கு இன்னொரு ஜென்மம் எடுக்கணும். புரியுது? ஒரு ஜென்மம் எடுத்து எத்தனை ஜென்மம் எடுத்து தெரியாது. முன்னம் எத்தனை எத்தனை அன்னையோ எத்தனை எத்தனை அப்பனோ, அந்த மாதிரி பட்டினா சொல்ற மாதிரி நமக்கு தெரியாது. அதனால இந்த ஜென்மாவில் இருக்கிற நேரத்துல இருந்து நாம சரியா போவோம். தவம். ரெண்டாவது அறம். தவம்ங்கிறது என்ன? சுவாத்தியாயா. 50 வருஷத்துக்கு முன்ன நான் எங்க இருந்தேன்? 50 வருஷம் அப்புறம் நம்ம எங்க இருக்கப்பா? நான் தான் இந்த உடம்பா இல்லாட்டி வேறையா? இது என்னை ஆட்டுவிக்கும் சக்தி எது? அந்த சக்தி எங்கே இருக்கிறது? உலகம் யாவையும் தாமள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் அழகெல்லாம் விளையாட்டுடை அன்னவர்க்கே சிறந்தாங்களே. யார் அந்த அண்ணன்? யார் அந்த தலைவர்? அப்படின்னு கம்பநாட்டாளர் கேட்கிறப்ப நம்ம கேட்டுக்கணும். ஒவ்வொரு முறை கேட்டுட்டோம்னா அதுதான் தவம். ஒரே நோக்கம், அந்த இறைவனை மதித்தல், எல்லா உயிர்களையும் நம்முடைய இறைவனாக வெளிப்படும். அடுத்தது அறம். அறம்னா நமக்கு எது நல்லதோ அதுதான் பிறகு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பலமுறை சொல்லியிருக்கேன். நமக்கு பசிக்குதா, இப்ப பசின்னு கை நீட்டுச்சேன், நெவர் பி ஜட்ஜ்மெண்ட். பசின்னு கேட்க கொடுத்துடுங்க, அதனால முடிஞ்சது கொடுத்தீங்கன்னா அங்க உங்க மனசு கிளியர் ஆயிடும். இல்லாட்டி மனசு அதையே யோசிச்சுட்டு கொடுத்துருக்கலாமோ, இல்ல கொடுத்தது நம்ம ஏமாந்து போயிருப்போமோ, அவன் ஏமாத்ததான் கேட்டானா, நிஜமா நம்ம கேட்டான். இந்த மாதிரி மைண்ட் will go on building up. Just give it and go. அதுதான் அறம். இந்த ரெண்டு தான் துணை ஆமே. இந்த ரெண்டுத்தை மட்டும் நீ வந்துட்டீங்கன்னா பின்பற்றினால் இறைமை உன்னை தன்னுடன் சேர்த்துக் கொள்ளும். இறைமையில் நீ ஒன்று கலப்பாய். இன்னொரு முறை பாட்டு. திளைக்கும் வினைக்கடல் தீர்வு ஒரு தோணி. தோணின்னா படகு. இந்த வினைக்கடல் பிறகு தப்பிச்சுக்கிறதுக்கு தோணியா இருக்கிறது. இழைப்பினை நீக்கும் இருவினை வழி உண்டு. அந்த சலிப்பு ஏற்படாம, ஐயோ ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியும், கடவுளை எப்படி என்ன எவ்வளவு பாடுபடுத்திட்டு, என்ன தப்பு பண்ண, நான் என்ன கெட்டதும் பண்ணேன், மனசந்தே தப்பு பண்ணி ஏன் என்ன இப்படி பாடாப்படுத்துற, அந்த இழைப்பு வராமல் இருப்பதற்கு 2 வழி உண்டு. அது இன்னிலிருந்து ஆரம்பி, இது வரைக்கும் இல்லா காட்சி. என்னது அது? கிளைக்கும் தனக்கும், உனக்கு மட்டுமல்ல உன்னுடைய உற்றார் உறவினர்களுக்கும் கூட அக்கேடியில் பகழோன், அந்த இறைவனுடைய அருள் கிடைப்பதற்கு விளைக்கும் துணை இருப்பது தவம். இறைவன் மேல ஒரு பக்தி. ஏதோ ஒரு சக்தி இருக்கு. காலின் பேரினே ஏதோ ஒரு பேர், அம்பாள் கூப்பிடு, சிவபெருமன் கூப்பிடு, விஷ்ணுவன் கூப்பிடு, மகாலட்சுமி, ஏதோ ஒரு சக்தி. அறம், தர்மம் நமக்கு கிடைச்சது பகவான் கொடுக்கணும். இதன் பண்ணின மேல் துணையாவே. இது ரெண்டும் ஆக மறக்கவே மறக்காதீங்க. ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தி எதிர்பார்க்கறதெல்லாம் இந்த பிரபஞ்சமே என்னுடைய படை, நான் தான் எல்லா உயிர்களுமா இருக்கிறேன், எல்லா உயிர்களும் எனக்குள் இருக்கிறது, கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி. ஆக அதை மதிச்சு நம்ம நடக்கணும். அந்த இறைவையை நோக்கி என்னைக்கு நடக்கும். சாய்பாபா சொல்லுவார், நீ ஒரு தர்ம காரியம், ஒரு கருணை காரியம் செய்தாயானால் நான் சந்தோஷப்படுகிறேன், நீ என் உருவில் அதை செய்கிறாய், நீ நானாக இருந்து செய்வதாக நான் உன்னை எண்ணி பெருமைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிப்பா. அப்ப எனக்கு ஒரு பெரிய தெம்பு வந்துடும். நீ ஒரு நல்ல நற்செயல் செய்தையானால் என் சார்பாக நீ அதை செய்கிறாய், ஏனென்றால் நான் ஒவ்வொரு உயிரிலும் நான் இருக்கிறேன். அப்ப அதுதான் தவம், அறம். எல்லோரும் என்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியன் தாய்வானம். அப்படி சார் நம்ம நிம்மதியா இருப்போம் சார். இட்ஸ் a promise. நமக்கு வேண்டியதை நம்ம வாசத்தை தேடி வந்து அந்த இறைவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும். ஆக இந்த 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒண்ணு தவம், இன்னொன்னு இந்த இரு வழியைதான் நம்மை மேல்நிலைக்கு எடுத்து செல்லும். சரியா? இந்த திருமந்திரம் அற்புதமா இருக்கு. அடுத்த வாரம் என்ன பார்க்கணும். என்னோட பயணித்தமைக்கு மிக்க நன்றி. பொறுமையா கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்சது நம்மளோட பகிர்ந்து. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. ஜெய் குருதேவ். Thank you, Arun. Thank you for the opportunity. Jai Gurudev. Jai Gurudev, ma. Jai Gurudev. Jai Gurudev. Thank you, sir. Jai Gurudev. Jai Gurudev. Welcome. Jai Gurudev. I am blessed. I am blessed.
ஹாப்பியா வாங்க, ஜோரா பயணம் போகலாம். कुछ जान के चलो, कुछ मान के चलो, सबके गले में हाथ लगा के चलो, தோளுடன் தோள் சேர்த்து ஒன்றுபட்டு இறைவனை நோக்கி செல்லும் பயணம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய்.